சட்டக்களம் செய்திகள். இலவச கண் சிகிச்சை முகாம் 150க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் யமனேஸ்வரம் தங்கம்மாள் ரஹீம் அறக்கட்டளை, சட்டக்களம் தினசரி நாளிதழ் மற்றும் கிருஷ்ணன் கோவில் சங்கரா கண் மருத்துவமனை இணைந்து நடத்தி வரும் மாதாந்திர கண் சிகிச்சை முகாம் பரமக்குடி ஆயிரவயசிய சமூக நல சங்கம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. முகாமினை தங்கம்மாள் ரஹீம் அறக்கட்டளை நிறுவனரும் சட்டக்களம் தினசரி நாளிதழ் ஆசிரியருமான முனைவர் முகமது அலி ஜின்னா துவங்கி வைத்தார். உடன் சட்டக்களம் இணை ஆசிரியர் குயின் இப்ராஹிம் சா ஏ.ஓ. செய்யது அபுதாஹிர் தங்கம்மாள் ரஹீம் அறக்கட்டளை இரத்ததான குழும மாவட்டச் செயலாளர் முகமது யூசுப் மற்றும் சங்கரா கண் மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 150க்கும் மேற்பட்ட பயனாளிகள் கலந்து கொண்டனர். மருத்துவர்களால் பரிசோதிக்கப்பட்டதில் 80 பயனாளிகளுக்கு கண்ணில் புரை கண்டறியப்பட்டு அறுவை சிகிச்சைக்காக கிருஷ்ணன் கோவில் சங்கரா கண் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். வந்திருந்த பயனாளிகளிடம் புன்னகை முகத்துடன் நலம் விசாரித்த தங்கம்மாள் ரஹீம் அறக்கட்டளை நிறுவன முனைவர் முகமது அலி ஜின்னா மற்றும் அறக்கட்டளையின் நிர்வாகிகளையும் பயனாளிகள் மனதார வாழ்த்தியதுடன் தங்களின் நன்றிகளையும் தெரிவித்து வாழ்த்தினர். முகாம் ஏற்பாடுகளை தங்கம்மாள் ரஹீம் அறக்கட்டளை நிர்வாகிகள் காதர் ஒளி, இஸ்லாம் நூர்தீன் மற்றும் சங்கரா கண் மருத்துவமனை முகாம் அமைப்பாளர் ராமு கண்ணன் செய்திருந்தனர்.